நடிகர் சந்திரபாபு நல்ல நகைச்சுவை நடிகரா மட்டும் இல்லாம நல்ல குணச்சித்திர நடிகராகவும் இருந்திருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நடிகர் சந்திரபாபு சபேஷ் மீனா படத்துக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட எனக்கு அதிகமா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தெரிஞ்சு சந்திரபாபு கேட்குற சம்பளத்தை அப்படியே கொடுத்துருங்க, ஏன்னா அவரை தவிர இந்த கதாபாத்திரத்தில் யாரும் சிறப்பாக நடிக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்கும்போது நடிகர் சந்திரபாபு சினிமாவில் எவ்வளோ முக்கியமான நபர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. நடிகர் சந்திரபாபுவுக்கு சினிமாவில் இருந்த வளர்ச்சி அவரோட திருமண வாழ்க்கையில் நீடிக்கல அப்படின்னு சொல்லலாம். திருமணமான கொஞ்ச நாள்லயே தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டார் நடிகர் சந்திரபாபு. நடிகர் சந்திரபாபுவோட திருமண வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சந்திரபாபுவை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற நடிகர்னாலும் அவ்வளவு எளிதில் அவரால் இந்த சினிமா உலகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சந்திரபாபுக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு கலைஞர் தான் சந்திரபாபு. அறிமுகமான சில நாட்களிலேயே தன்னுடைய திறமையால் முன்னணி இடத்தை பிடித்தார் சந்திரபாபு. தமிழ் சினிமாவினுடைய முன்னணி கதாநாயகர்களுக்கு நிகராக சம்பளம் வாங்குகின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டவர். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான சம்பளம் வாங்கிய நகைச்சுவை கலைஞர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வரிசையிலே மிக குறுகிய காலத்தில் இடம் பிடித்தவர் என்ற பெருமை சந்திரபாபுக்கு உண்டு. சபாஷ் மீனா படத்தில் நடிக்கும் போது அந்த படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜியை விட தனக்கு அதிகமான சம்பளம் வேண்டும் என்று சந்திரபாபு கேட்டதையும், அந்த பர்டிகுலர் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அவன் கேட்குற சம்பளத்தை கொடுத்து அவனை ஒப்பந்தம் செய்து விடுங்கள் என்று பெருந்தன்மையோடு சிவாஜி சொன்னதையும் இதே நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். இவ்வளவு வெற்றிகரமான ஒரு நடிகராக சந்திரபாபு இருந்தபோதும் அவருடைய மனத்தில் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. தனக்கு திருமணமாகவில்லையே என்பதுதான் அவருடைய மனதிலே இருந்த குறை. 1927 பிறந்தவர் சந்திரபாபு. சபாஷ் மீனா படத்தில் நடிக்கும்போது அவருக்கு வயசு 31. அது வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் நடிகராக இருந்ததால் அவருக்கு யாரும் பெண் கொடுக்க மறுத்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அப்போது காங்கிரஸ் அமைச்சரவையிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருந்த திருமதி லூர்தம்மாள் சைமன் மகனுக்கு நாகர்கோயிலிலே திருமணம் நடந்தது. அந்த அம்மாவோட சந்திரபாபுக்கு நல்ல பழக்கம் உண்டு என்பதால் அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்காக நாகர்கோயில் சென்ற சந்திரபாபு சென்னைக்கு திரும்புகின்ற வழியிலே மதுரையிலே இறங்கினார். அப்போது சந்திரபாபுக்கு நன்கு அறிமுகமாக இருந்த மாஜிஸ்ட்ரேட்டான ஐயாசாமி என்பவர் மதுரையிலே ஒரு குடும்பத்தினரை சந்திரபாபுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த குடும்பத்தினரோடு 2 நாட்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்திரபாபுக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த குடும்பத்துக்கு தெரிந்த இன்னொரு குடும்பத்தினரும் அங்கே வந்தார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தான் ஷீலா. சந்திரபாபுடைய இல்லற வாழ்க்கையிலே பின்னாளில் அடியெடுத்து வைத்த அந்த ஷீலாவை அங்கே தான் முதலாக சந்தித்தார் சந்திரபாபு. ஷீலாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த சினிமா உலகத்தோடு சற்று நெருக்கமான தொடர்பு உண்டு என்றே சொல்ல வேண்டும். அவருடைய தாத்தாவான சாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர் தான் முதலாக சினிமாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர். தமிழகம் முழுவதும் டென்ட் கோட்டைகள் அமைத்து தமிழக சினிமா மக்களுக்கு சினிமாவை காண்பித்த பெருமை சாமிக்கண்ணு வின்சென்ட்டையே சார். ஷீலாவினுடைய தந்தை டிவிஎஸ் நிறுவனத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருந்தார். அவருடைய தாயார் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி. ஷீலாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றம் கொண்டவர். அதனால் முதல் சந்திப்பிலேயே ஷீலாவை சந்திரபாபுக்கு பிடித்து போனதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. அதே மாதிரி சந்திரபாபு மீது ஷீலாவுக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறாள் என்று தெரிந்தவுடனே அந்த இரு குடும்பத்தினரும் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள். சந்திரபாபுக்கு மிகவும் அறிமுகமாக இருந்த போலீஸ் அதிகாரியான அருள் என்பவர் தான் சந்திரபாபுனுடைய திருமணத்தை அவரிடம் பேசி முடித்தார். சந்திரபாபுக்குள்ள பழக்கம் மாதிரியே அந்த குடும்பத்தினரோடும் அருளுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அதனால் மிக எளிதிலே அந்த திருமணத்தை அவரால் பேசி முடிக்க முடிந்தது. தன்னுடைய திருமணத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தார் சந்திரபாபு. அதே நேரத்தில் அது ஒரு வித்தியாசமான திருமணமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். ஒரு சிறு அழைப்பதுனா கூட அது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று இப்போ பார்த்திபன் நினைக்கிறார்ல, அது மாதிரி அந்த காலத்திலே நினைத்தவர் சந்திரபாபு. தன்னுடைய திருமண அழைப்பதிலேயே ஓலைச்சுவடியோடையிலே மிகவும் வித்தியாசமாக அமைத்திருந்தார். அப்போ சந்திரபாபு முன்னணி கலைஞர் என்பதால் அவருடைய திருமணத்திலே கலந்து கொள்ளாத கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி தொடங்கி எல்லா திரைப்பட நடிகர்களும் அவருடைய திருமணத்துக்கு அணிவகுத்து வந்தார்கள். திருமணம் மிகச் சிறப்பான முறையிலே முடிவடைந்தது. திருமணம் முடிஞ்ச உடனே பிருந்தாவனத்துக்கு தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு தேனிலவு சென்றார் சந்திரபாபு. அந்த 7 நாட்களும் உற்சாகமாக கழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தேனிலவு முடிந்து சென்னைக்கு திரும்புவதற்கு முதல் நாள் சந்திரபாபு மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தார். புது மனைவி, புது வாழ்க்கை, ரம்யமான சூழ்நிலை. இது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு அருந்தியிருந்த மதுவினுடைய போதையும் அந்த உற்சாகத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த மது போதையில் தன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்க பக்கங்கள் எல்லாவற்றையும் ஷீலாவுக்கு திறந்து காட்டத் தொடங்கினார் சந்திரபாபு. நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான மனைவியாக இருக்க, உங்கள்கிட்ட நானும் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன்.
இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு யார் யாரோடலாம் பழக்கம் இருந்தது அப்படின்றத பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு வரக்கூடாது. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் மெல்ல மெல்ல உன்னோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். குறிப்பாக எனக்கு பெண்கள் சில பேரோடு இருந்த தொடர்பு, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது என்று சொல்லி தனக்கு எந்தெந்த பெண்களோடு தொடர்பு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக தன்னுடைய காதல் மனைவியிடம் சொல்லத் தொடங்கினார் சந்திரபாபு. அவர் சொன்னதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் ஷீலா. தேனிலவு முடிந்து இருவரும் சென்னை திரும்பினார்கள். சென்னைக்கு திரும்பினதிலேருந்து ஷீலாவுடைய நடவடிக்கையிலே லேசான ஒரு மாற்றம் இருப்பதை சந்திரபாபு உணரத் தொடங்கினார். என்னன்னு அவரால் உடனடியாக புரிஞ்சிக்க முடியல. ஷீலாவுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இருந்தது. கணவர் சந்திரபாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நடிகர் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ ஒரு ஜென்டில்மேனாக இருக்கார். கல்யாணத்துக்கு அப்புறம் தன் மனைவி கிட்ட தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற நேர்மை எத்தனை ஆண்கள்கிட்ட இருக்குது? அது இந்த சந்திரபாபுகிட்ட இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். சந்திரபாபு இவ்வளோ நேர்மையாக இருக்கும்போது அவர்கிட்ட நாம் சில விஷயங்களை மறைக்கிறது என்ன நியாயம் என்று மனதுக்குள்ளேயே குமுறத் தொடங்கினார் ஷீலா. அதன் காரணமாகத்தான் அவருடைய நடவடிக்கையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டன. ஒரு நாள் இரவு சந்திரபாபு வழக்கம் போல் மது அருந்தி கொண்டிருந்த போது அவரது அருகிலே வந்து அமர்ந்தார் ஷீலா. நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் அப்படியே கொட்டிட்டீங்க. அதை கேட்டதுலேருந்து என் மனசுக்குள்ளே மிகப்பெரிய குமுறல். நீங்கள் இவ்வளோ உண்மையாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட நானும் உண்மையாக இருக்கணும் இல்லையா? உங்களை மாதிரியே எனக்கும் திருமணத்துக்கு முன்னாலே சில தொடர்புகள் இருந்தன என்று சொன்னார் ஷீலா. சந்திரபாபுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியுள்ள பல நூலாசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருக்கிறார்கள். ஷீலா அப்படி சொல்லிட்டு அழுதார், சந்திரபாபு தான் அவரை தேற்றினார் என்று பல பேர் எழுதியிருக்காங்க. சந்திரபாபுவோடு மிக நெருக்கமான பழக்கத்தில் இருந்தவர் இயக்குனர் கே. சுப்பிரமணியம். சந்திரபாபுடைய திரைப்பட வாழ்க்கையில் கே. சுப்பிரமணியத்துக்கு மிகவும் முக்கியமான பங்குண்டு. அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் பெரும்பாலும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அவர் என்ன எழுதியிருக்கிறார் அதை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருமணத்துக்கு முன்னாலே பல பெண்களோடு எனக்கு தொடர்பு இருந்தது என்று தன்னுடைய காதல் மனைவி ஷீலாவிடம் சொன்ன சந்திரபாபுவால் எனக்கும் அப்படி ஓரிரு தொடர்புகள் திருமணத்துக்கு முன்னாலே இருந்தது என்று தன்னுடைய மனைவி சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிஜம். அதனால் மிகுந்த கோபத்துக்கு ஆளானார் சந்திரபாபு. ஷீலாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டினார். இப்போ ஷீலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சந்திரபாபு மிகவும் மதிக்கின்ற ஒரு இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அப்படின்றதுனால தான் விபரீதமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தகவல் தெரிவித்து விட வேண்டும் என்று ஷீலா விரும்பினார். இந்த தகவல் தெரிய வந்த போது தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு ஆரம்பித்து ஷீலாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வர செய்தார் கே. சுப்பிரமணியம். மறுநாள் காலையில் சந்திரபாபுவை தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்த கே. சுப்பிரமணியம் ஷீலாவை ஏற்றுக்கொள்ளும்படி சந்திரபாபுகிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தார். ஆனால் சந்திரபாபு அதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் ரொம்ப வற்புறுத்தினீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்றார் சந்திரபாபு. சந்திரபாபு அவ்வளவு தீர்மானமாக சொன்னதற்கு பின்னாலே அவரை மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது எந்த வகையிலும் பலனளிக்காது என்பதை உணர்ந்து கொண்ட கே. சுப்பிரமணியம் அவரை வழி அனுப்பி வைத்தார். அதுக்கு பின்னாடி ஷீலா கிட்ட இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இது முறிஞ்சது தான், இதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அதனால் நீ ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கிறது தவிர வழி இல்லை. லண்டனில் இருக்கவனுடைய தாய் தந்தையருக்கு சொல்லி அனுப்புவோம். அவங்ககிட்ட தகவல் வர வரைக்கும் நீ என்னுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஏறக்குறைய 1 மாத காலம் தன் வீட்டிலேயே ஷீலாவை தங்க வைத்திருந்தார் கே. சுப்பிரமணியம் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய வலம்புரி சோமநாதன் ஒரு நூலிலே பதிவு செய்திருக்கிறார். சந்திரபாபுடைய திருமண வாழ்க்கை பற்றி பலர் பலவிதமாக எழுதியிருந்தாலும் ஷீலாவுடனான அந்த திருமண வாழ்க்கை முறிந்ததற்கு பின்னாலே சந்திரபாபு மனதளவிலே பெரிதும் பாதிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. அந்த சம்பவத்துக்கு பின்னாலே திரைப்படங்களில் நடிப்பதையும் நண்பர்களை சந்திப்பதையும் தவிர்த்தார் சந்திரபாபு. மனம் திறந்து பேசுகிறேன் என்று சந்திரபாபுவும் ஷீலாவும் மாறி மாறி பேசிய பேச்சு அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிட்டது. நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளுக்கு வலு அதிகம் அப்படின்றதுனால தான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே மிக அழகாக சொல்லியிருந்தார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று.